டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு சின்ன செய்தி உங்களோடு பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன். என்ன செய்தின்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல நாளாக அமைவதற்கு நாம் அடிப்படையாக சில விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லது அப்படின்ற அடிப்படையில் இன்றைக்கி நான் ஒரு மிராக்கிள் மார்னிங் அப்படின்னு ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லலான்னு விரும்புகிறேன். அப்படின்னா மிராக்கிள் மார்னிங்னா அதிசயமான காலை பொழுது. அதிசயமான காலை பொழுதுன்னா, இவ்வளோ நாள் நாம் காலை பொழுதை எப்படி கழித்தோம், இனிமேல் நாம் காலை பொழுதை இப்படி கழிச்சா நமக்கு அதிசயமான ஒரு நாளாக, அபூர்வமான ஒரு நாளாக இந்த நாள் அமையும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம மனசில் பதியத்துக்காக நான் இந்த வேர்டை சொல்கிறேன், பதிவு பண்ணிங்க. சேவர்ஸ். சேவர்ஸ் மீன்ஸ் SAVERS, சேவர்ஸ். எஸ்ஸுக்கு என்ன மீனிங்னு கேட்டால், காலையில் எழுந்த உடனே ஒரு 15 நிமிஷம் சைலண்ட்டாக நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தலாம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தியானம் இல்லை, ஆன்மீகம் இல்லை, நமது மனதை ஒருநிலைப்படுத்துவது. இந்த மார்னிங்கில் மனதை ஒருநிலைப்படுத்துவது என்பது பல்வேறு ஊக்க சக்தியை நமக்கு வழங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. யதார்த்தமாக காலையில் நாம் எதை நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, காலையில் நிறைய பேர் புக்கை படிப்பாங்க, காலையில் கடவுளை கும்பிடுவாங்க, காலையில் குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்படி இந்த அதிகாலை பொழுது ஒரு 15 நிமிடம் நாம் என்னவாக இருக்க வேண்டும், என்னவாக வளர வேண்டும், என்னவாக மாற வேண்டும், நமது தொழில் எப்படி இருக்க வேண்டும், நமது பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், நமது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எப்படி அமைத்து கொள்வது, நமது குடும்பத்தை எப்படி வழிநடத்துவது என்பது குறித்து, அல்லது ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க அந்த இலக்கை நாம் குறிவைத்து நாம் மனதில் நிலைநிறுத்துவது என்பது ஒரு அற்புதமான ஒரு பணியாக நாம் தொடர்ந்து செய்வது மிகவும் நன்று என்ற அடிப்படையில் இந்த எஸ்ஸுக்கான ஒரு வாக்கியமாக சைலன்ஸுன்ற ஒரு வார்த்தையை நாம் நினைவில் வச்சுக்கிட்டோம். ரெண்டாவது வார்த்தை பார்த்திங்கன்னா ஏ அப்படின்னா அஃபர்மேஷன். அஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்னா, நமக்குள்ளே ஒரு சுய கட்டளைகளை நாமளே வகுத்துக்கிறது. நான் இன்றைக்கி யாருக்கிட்டே தவறான வார்த்தைகளை பேச மாட்டேன், யாரோடவும் சண்டை போட மாட்டேன், யாரையும் நான் தூக்கி எறிஞ்சு பேச மாட்டேன், அல்லது நான் என்னுடைய சுயநலனுக்காக இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய எந்த பணியை நான் செய்ய மாட்டேன், அல்லது நான் பிறருக்கு உதவுவதற்கு நான் என்னால் முடிந்த பணிகளை செய்கிறேன். இப்படி நமக்குள்ள ஒரு சுய கட்டளைகளை ஒரு 10 கட்டளைகள் வச்சுக்கிங்களேன். உங்களால் முடிந்தால் 10, இல்லை 15, 20 என்ன முடியுமோ சுய கட்டளைகளை நாம் வகுத்து கொண்டு செயல்படுவது ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு தேவையாக அமைகிறது. மூன்றாவது பார்த்திங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம், அதை எப்படி மனசில் பதிவு வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷுவலைசேஷன். அதான் வி மீன்ஸ் விஷுவலைசேஷன். விஷுவலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையை குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலலாம் நாங்கள்லாம் குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் எங்கள் பாட்டிலாம் கதை சொல்லுவாங்க. கதை சொல்லும்போது பார்த்திங்கன்னா அப்படியே விஷுவலைஸ் ஆகிடும். ஒரு கதை ஒரு நாய் நம்ம திண்ணையாண்ட நின்றுட்டு இருந்ததா, அந்த ஆயாம்மா சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தாங்களா, அப்படியே நமக்கு விஷுவலைஸ் ஆகிடும். நம்ம வீட்டு திண்ணையாண்ட நிற்கிற மாதிரியும், நம்ம ஆயா சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குற மாதிரியும் விஷுவலைஸ் பண்ணுறது. இந்த விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒரு செய்தியும் நம்ம நம்ம மனசுக்குள்ளே ஒரு காட்சிப்படுத்தும் பட்சத்தில் அது நம்ம மனசுலேருந்து நீங்காத ஒரு இடம் கொடுக்கும். அப்படி ஒவ்வொரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு கிளாஸ் நடக்குது,
ஸ்கூலில் வாத்தியார் பாடம் எடுக்கிறாருன்னு சொன்னால் நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து அது சில நேரங்களில் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனப்பாடம் செய்து பரீட்சை எழுதுகிற முறை என்பது ஒரு சரியான முறை அல்ல. அந்த அடிப்படையில் எந்த செய்தியாக இருந்தாலும் யார் எதை சொன்னாலும் அதை நாம் மனசுக்குள்ள அல்லது நம்மளுடைய மன ஓட்டத்தில் காட்சிப்படுத்துதல் என்பது மிக 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 முக்கியமான ஒரு விஷயமாக நான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இ மீன் எக்ஸசைஸ். ஒரு மனிதனின் உடல் ஆரோக்கியம் என்பது அவன் 1000 கோடி சொத்து வைத்திருந்தாலும் உடல் ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் அந்த சொத்துக்களுக்கு எந்தவித மரியாதையும் இல்லை. அப்போது ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் முக்கியம் என்று சொன்னால் நமது உடல் நலத்தை பாதுகாப்பது மிக மிக முக்கியம். அந்த அடிப்படையில் சராசரியாக ஒரு மனிதன் ஒரு 40 நிமிடம் நடைப்பயிற்சி, 15 நிமிடம் உடற்பயிற்சி என்ற அடிப்படையிலே 1 மணி நேரத்தையாவது நாம் தினமும் நமது உடற்பயிற்சிக்கு நாம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அதுதான் ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத தேவைகளில் ஒன்றாக அமைகிறது. அந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அம்சமாக உடற்பயிற்சியை கடைபிடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஆர் என்றால் ரீடிங். நண்பர்களே, இன்றைக்கு நாம் பல்வேறு விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அல்லது எனக்கு இந்த அளவுக்கு பேசுவதற்கான அந்த ஸ்கில் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பல்வேறு பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது, பல அறிஞர்களின் பேச்சுக்களை நாம் காது கொடுத்து கேட்பது, மொத்தத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஒதுங்கி இல்லாமல் தினமும் ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எங்கேருந்து தெரிஞ்சிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, பல நேரங்களில் வந்து கருத்துக்களை பல்வேறு சமூக வலைதளங்களில் வந்தாலும் கூட இன்றைக்கும் நம்மிடம் அசைக்க முடியாத ஒரு கருத்து பெட்டகமாக இருப்பது புத்தகங்கள் தான். அப்போது அந்த புத்தகங்களை அதிகமாக படிக்க வேண்டும். நான் வந்து அறிவொளி காலங்களில் படித்த ஒரு வாசகம் இன்றைக்கும் என் மனசிலிருந்து நீங்காத ஒரு வாசகம். ஒத்துமையாக இருக்கணும்னா புத்தகத்தை நண்பனாக்கு. இந்த வார்த்தை வந்து எவ்வளோ பெரிய அற்புதமான வார்த்தை தெரியுங்களா? நீங்கள் எங்கே ஒன்றாலும் இதை பொருத்தி பார்க்கலாம். கணவன் மனைவியிடையே ஒத்துமையாக இருக்கணும்னா புத்தகத்தை முதல்ல நண்பனாக்கு. உன் குடும்பத்தில் அண்ணன் தம்பி ஒத்துமையாக இருக்கணும்னா புத்தகத்தை நண்பனாக்கு. உன் தெருவில் இருக்கிற மக்களோடு நீ ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்னால் புத்தகத்தை நண்பனாக்கு. உன் ஊருக்குள்ளார நீ ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்னால் புத்தகத்தை நண்பனாக்கு. உன் பகுதிக்குள்ளே மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்னால் எல்லாரும் புத்தகத்தை படித்தா எந்த விதமான சண்டை சச்சரவுகளுக்கும் இங்கே இடம் இல்லை. அதே மாதிரி தான் ஒவ்வொருவரும் படித்தவர்களாக மாறும்போது, தகவல்களை சேகரிக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை என்பதே வராது என்பதுதான் இந்த வாசகத்தின் உன்னதமான நோக்கம். ஒத்துமையாக இருக்கணும்னா புத்தகத்தை நண்பனாக்கு. அப்போது ஒவ்வொருவரும் சராசரியாக ஒரு அரை மணி நேரம் புத்தகங்களை படிப்பது என்பது இன்றைய இன்றியமையாத தேவைகளில் ஒன்றாக நாம் வகுத்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்ன்னா என்னன்னா ஸ்கிரைபிங் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நாம் நாட்குறிப்பை எழுதுவது மிக 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 இன்றியமையாத தேவைகளில் ஒன்றாக நாம் வகுத்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாட்குறிப்பு எழுதுவது என்பது நம்மை நாமே சுய ஆய்வுக்குட்படுத்தி கொள்வது, நம்மை நாம் பரிசீலித்துக் கொள்வது, நாம் கடந்து வந்த பாதையை நாம் திரும்பி பார்ப்பதற்கு அந்த நாட்குறிப்பு நமக்கு பயன்படும். நண்பர்களே, இந்த நாட்குறிப்பு தான் நாம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்தோம் என்பதை திரும்பி பார்க்க வைக்கும். நமது ஆணவத்தை அதை கட்டுப்படுத்தும், நமது தலைகணத்தை அதை கட்டுப்படுத்தும். அந்த வகையில் நாட்குறிப்பு எழுதுவது என்பது மிக இன்றியமையாத தேவைகளில் ஒன்றாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நண்பர்களே,
நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 6 அம்சங்களையும் ஒவ்வொரு மனிதனும் கடைபிடித்தால் நாம் ஒவ்வொரு காலை பொழுதும் மிராக்கிள் மார்னிங்காக, அதிசய காலையாக, அதிசய நாளாக, அபூர்வமான நாளாக அமையும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.